மேடையில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் தங்கியிருக்கும் ஆர்வலர்களுக்கும் வணக்கம். இந்திரன் அவர்கள் எனக்கு முன்னால் பேசுவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. வேர்க்கடலையை சாப்பிட்டு கொண்டு மழை கவிதையை படிப்பதை விட மழையில் நனைவது நலம் என்று எண்ணுபவள் நான். எங்க அம்மா வந்திருக்காங்க. மீசாப்பேட்டை தான் எங்க வீடு. மழை அவ்வளோ சீக்கிரம் வராது சென்னைக்கு. மழை வரும் பொழுது அம்மா அம்மா இந்த துணியெல்லாம் காய போட்டிருக்குமா அப்படின்னு நான் திடுதிடுன்னு ஓடும் பொழுது எப்பவுமே என்னுடைய தாய் என்னுடைய கரங்களை பிடித்திருக்கிறாள். சும்மா உட்காரு, அப்புறம் எடுத்துக்கலாம். பல காலம் கழித்து கேட்டேன், ஏம்மா அப்படி சொன்னேன் அப்படின்னு. அம்மா சொன்னாங்க, மழை வரும்பொழுது துணி எடுத்தா மழை நின்று போயிடும், நம்ம வர்றது பிடிக்கல போல இருக்கு இவங்களுக்கு நினைச்சுக்குமா, அதனால மழையை எப்பவுமே அம்மா தடுத்ததில்லை. இந்த மழை சென்னையை ஆக்கிரமித்த போதுதான் மனுஷபுத்திரனுடைய கவிதைகளை நான் பத்திரிகையில் வாசித்தேன். அப்போ உடனடியாக ஃபோன் செஞ்சு நான் அவரிடத்தில் பேசும்போது ஒரு மணி நேரம் பேசியிருப்போம்னு நினைக்கிறேன் தொலைபேசியில். அந்த துக்கம், எனக்கும் அவருக்குமான அந்த துக்கம் ரெண்டு பேருமே சென்னை வாசிகள். இந்த மழை எல்லாத்தையும் அடிச்சு போய்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் என்னுடைய தங்கையினுடைய வீடு முதல் தளம் முழுக்க மூழ்கி விட்டது. குழந்தைகளோடு அவள் வெளியேறி எங்கேயோ தங்கி இருக்கிறாள். ஆனால் அவளுடைய முகவரி எதுவும் தெரியலை எங்களுக்கு. நாங்கள் தவித்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் மனுஷபுத்திரனோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த மழையை பற்றி அவர் பல கவிதைகளை பேசி கொண்டிருக்கின்ற பொழுது அவர் சொன்னார், நான் கருணை இல்லாமல் தான் இந்த கவிதைகளை எழுதினேன் என்று சொன்னார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் சொன்ன விதம். ஏன்னா அதை பார்த்து அங்கலாய்த்து மனம் கொந்தளித்து மனம் நொந்து அப்படி இருப்பதுதான் மனித நேயம் என்கின்ற ஒரு எல்லை கோட்டிற்குள் நின்று பார்த்தால் அதை வேடிக்கை பார்த்து அதை பதிவு செய்வது என்பது ஒரு கொடூரமான மனநிலையாகத்தான் இருக்க முடியும். அதை தன்னைத்தானே சொல்லிக் கொள்ளுகின்ற ஒரு கவிஞனை நான் மதித்தேன். அந்த ஒரு பழைய ஒரு புகைப்படம் ஒன்று ஒரு பத்திரிகையில் வந்திருந்தது. ஒரு வல்லூர் உட்கார்ந்து இருக்கிறது. ஒரு குழந்தை சாப்பிடுவதற்காக அந்த வல்லூர் இருப்பது போல் ஒரு படம். அந்த படம் மிக புகழ்பெற்ற ஒரு படமாக மாறிப்போனது. அந்த புகைப்பட கலைஞனை அழைத்து மரியாதை செய்த பொழுது அந்த புகைப்பட கலைஞரிடத்தில் ஒரு இளைஞன் கேட்டான், நீ அந்த படத்தை எடுப்பதற்கு முன்னால் அந்த குழந்தையை காப்பாற்றி இருக்கலாமே. அன்று இரவு அந்த புகைப்பட கலைஞன் தற்கொலை செய்து கொண்டான் என்கின்ற செய்தியையும் நான் படித்தேன். எப்பொழுதும் நம்மை மிகவும் பாதிக்கக்கூடிய ஒன்றோடு ஒரு கலைஞன் இணைந்திருப்பது என்பது ரொம்ப சூசகமான ஒரு விஷயம். இங்கே தொகுப்பாளராகட்டும் நாங்களாகட்டும் எப்படி வேண்டுமானாலும் ஒரு கவிஞனை கேள்வி கேட்டு விடலாம். ஆனால் அந்த கவிஞனுடைய பதில்தான் அந்த கேள்விக்கான பதிலாக நான் கருதவில்லை. அதை கடந்த பல வார்த்தைகள், மொழியில் சொல்ல முடியாத பல உணர்வுகள் அந்த கவிஞனிடத்தில் மண்டி கிடக்கும் என்று நான் கருதுகிறேன். என்னுடைய கவிதை சூழல் என்பது வேறு. நான் மேடை பேச்சிலே என்னுடைய உச்சரிப்பினாலும் நான் சொல்லுகின்ற முறையினாலும் சில கருத்துக்களாலும் நான் புகழ் பெற்றிருக்க கூடும். ஆனால் இந்த மேடை என்பது என்னுடைய அந்த அடையாளத்தோடு நான் நிற்கக்கூடிய மேடை அல்ல. என் கவிதை சூழல் வேறு. என் தகப்பனார் ஒரு கவிஞர், ஒரு உருது கவிஞர். நான் இளமையிலிருந்து இந்த சாம்பிராணி புகை போட்டா எப்படி அந்த புகை மண்டி இருக்குமோ ஒரு வீட்டிலே ஒரு சூழலிலே, அப்படி உருது கவிதைகளால் புகை மண்டிய அந்த உருது கவிதைகளாலும் கசல்களாலும் ஷேர் ஷாயரிகளாலும் ஹவ்வாலிகளாலும் பழைய இந்தி பாடல்களாலும் என்னுடைய வீடு வழிந்து கொண்டே இருக்கும். அந்த சூழலுக்குள் நின்று நான் என்னுடைய ரசிப்பு தன்மை என்பது, என் கவிதையினுடைய புரிதல் என்பது, என் வாசிப்பு தளம் என்பது வேறு. அந்த வாசிப்பு தளத்திற்குள் என்னை தொட்ட கவிஞர்களை நான் மிகுந்த ஆழமாக வாசித்துக் கொண்டே வந்திருக்கிறேன். மனுஷபுத்திரனுடைய இந்த முழு ஆக்கத்தையும் நான் வாசிக்க இல்லை. அப்படியெல்லாம் வாசித்து விடக் கூடும் என்று நான் நினைக்க முடியவில்லை. ஏனென்றால் இந்த புத்தகம் என்னை சேர்ந்து ஒரு 4 நாட்கள் ஆகின்றன. இந்த 4 நாட்களில் படித்து முடித்து விட வேண்டும், கடந்து விட வேண்டும் என்கின்ற வெறியோடு படித்து கடக்கக்கூடிய வாசிப்பு பயிற்சி எனக்கு கிடையாது.
சில நேரங்களில் வாசிப்பை முடித்த பிறகு நான் கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன். 30-32 மணி நேரம் கூட என்னால் எந்த செயலையும் செய்துவிட முடியாதபடிக்கு அந்த ஆக்கங்கள் என்னை ஆக்கிரமித்தது உண்டு. அப்படி ஆக்கிரமித்த சில கவிதைகள் இந்த நூலிலே இருப்பதனால் நான் மிக அதிகமான கவிதைகளை என்னால் வாசிக்க முடியவில்லை என்பதனை நான் மிகுந்த மனசாட்சியோடு இங்க சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கவிதை என்பது ஒரு அனுபவம் தான். அவர் சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னார், மொழி என்பது ஒரு கண்ணி என்று. கண்ணி என்று அவர் சொன்னது அந்த தொடுப்பை சொல்லி இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். ஆனால் நான் மொழியாசிரியை, நான் கண்ணி என்பதனை வேறு விதமாகவும் புரிந்து கொண்டிருக்கிறேன். யாரையும் வைத்து மிக சீக்கிரமாக பிடிக்கக்கூடிய ஒரு கண்ணி ஒவ்வொரு கவிதையிலும் மறைந்திருக்கிறது. அந்த கண்ணியிலே சில வாசிப்பாளர்கள் மட்டும்தான் சிக்குகிறார்கள். நான் உள்ளன்போடு சொல்கிறேன், ஒரு வாசிப்பை நான் கடந்து வருகின்ற பொழுது ஒரு புள்ளியிலே இந்த கவிஞர் வாசிப்பாளராகிய என்னை சந்தித்திருக்கிறார். எப்பொழுது ஒரு கவிஞன் வாசகனை ஒரு புள்ளியில் சந்திக்கிறானோ அந்த இடத்தில் தான் அவன் வெற்றி பெறுகிறான். இந்த 234 கவிதைகளிலும் சத்தியமாக மனுஷ்யபுத்திரன் எல்லா வாசகர்களையும் சந்தித்து விட முடியாது. சில கவிதைகளில் தான் அவர் சந்திக்க முடியும். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இங்க 4 பேர் பேசினார்கள். 4 பேரும் ஒரே கவிதையை 3 பேர் பேசினார்கள். ஏனென்றால் சில கவிதைகள் சில பேரை சந்திக்கின்றன. அவருடைய தோழர் வர்மா அவர்கள் சொன்னார்கள், நான் காதலியாகவோ மனைவியாகவும் இருந்திருந்தால் உங்களை கவிதை எழுதவே வைத்திருக்க மாட்டேன் என்று. அதனால்தான் நீங்கள் அப்படி இல்லை. ஒரு கவிஞனை எதுவுமே தடுத்துவிட முடியாது என்று நான் கருதுகிறேன். ஒரு வன்முறையாளனான ஒரு மனிதனை போல் தெரிபவர்கள் தான் எல்லா கவிஞர்களும். நான் அதை உணர்ந்து இருக்கிறேங்க. கவிதை எழுதுகின்றவர்களை வெளியிலிருந்து விமர்சிக்கலாம், பாராட்டலாம், அவர்களை எது வேண்டுமானாலும் செய்யலாம். அவங்களோட எல்லாம் வாழவே முடியாது. எங்க அம்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ரொம்ப கஷ்டங்க. எங்க அப்பாலாம் அப்படின்னு உட்காந்து கவிதைன்னு சொன்னாலும் பஞ்சா பறந்துருவோம் எல்லாருமே. கிட்டே வரமாட்டோம், யாரும் கிட்ட வர முடியாது. கவிஞர்கள் அப்படித்தான். அவர் சொல்றார் இல்லையா, என்னுடைய வாசிப்பாளர்கள் எல்லாம் மனம் பிறழ்ந்தவர்கள்னு. அது கூட ஒரு கவிஞனுடைய பார்வைதான். வாசிப்பாளர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்கின்ற சர்டிபிகேட் கொடுக்கிறதுனால நாம் எல்லோரும் அவர் நினைக்கக்கூடிய அந்த அளவுக்கு உயர்ந்தவர்களா என்று எனக்கு தெரியவில்லை. அது கூட அவருடைய மனம்தான். பல இடங்களில் நான் ஒரு கவிதையை ஒரு மொழிபெயர்ப்பு கவிதையை மிர்சா காலிப், எனக்கு உருது தெரியும், மிர்சா காலிப் அவர்கள் எழுதிய ஒரு கவிதையை நான் ஏதோ ஒரு பத்திரிகையில் மொழிபெயர்ப்புக்காக கொடுத்திருந்தேன். அதை வாசித்துவிட்டு அவர் தன்னுடைய முகநூலில் எழுதியிருக்கிறார் என்ற அந்த நண்பர் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுகிறார். ஏதோ ஒரு நிலையில் ஒரு புள்ளியில் அவர் மிக முக்கியமானவர்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார். முக்கியமானவர்கள் என்று நான் பிரபலமானவர்களையோ புகழ்பெற்றவர்களையோ கருதவில்லை. ஒரு மனித மனதோடு, இந்த கவிதை மனதோடு கவிதையை சந்திக்கக்கூடியவர்களை அவர் ஏதோ ஒரு அலைவரிசையில் சந்தித்துக் கொண்டே இருக்கிறார் என்பதுதான் மனுஷ்யபுத்திரனுடைய வெற்றி. அந்த கவிதை வேறொன்றும் இல்லை. நீயும் நானும் பிரிந்துவிட வேண்டும் என்று முடிவாகிவிட்டதற்கு பிறகு, நீயும் நானும் பிரிந்துவிட வேண்டும் என்று முடிவாகிவிட்டதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் நடுவில் எதற்கு பகைமை என்ற புதிய உறவு? இது மிர்சா காலிபனுடைய கவிதை. நான் அதை எழுதியிருந்தேன். அதை உடனே அவர் பாராட்டி எனக்கு எழுதியிருந்தார். எனக்கு மனுஷ்யபுத்திரன் என்கின்ற ஒரு மனிதனை நான் சமீபத்தில் தான் சந்தித்தேன். ஆனால் அவருடைய கவிதைகளை நான் மிக நெடுங்காலமாக சந்தித்து வருகிறேன். எனக்கு ரொம்ப பிடித்து அவர் என்னை ஒரு புள்ளியில் என்னை சந்தித்த ஒரு கவிதை, வைராக்கிய காரியை கடந்து விடுவது மிக சுலபம். ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாங்க நான். அது ரொம்ப உண்மை. அது எத்தனை பெண்களுக்கு புரியும்னு தெரியல. புரிஞ்சா கொஞ்சம் உஷாராயிருவோம் நாம். அந்த இடங்களை தொடுகிறார், அந்த கதவுகளை அவர் திறக்கிறார். அது ரொம்ப பெரிய வெற்றியாக நான் மூக்குத்தின்னு ஒரு கவிதை, மூக்குத்தியை பத்தி ஒரு கவிதை எழுதியிருப்பார். ரொம்ப ஒரு நல்ல ஒரு பயணம். கவிதை என்பது ஒரு பயணம். அதை மிக அழகாக அவர் அந்த இதுல சொல்ல முடியாம என்னால கடந்து போக முடியல. மழை பெய்து கொண்டிருக்கிறது. நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவரிடம் பேசுகிறேன். தோழர், இந்த மழை நேரத்துல செத்தவங்களை போய் எப்படி புதைச்சாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது தகவல் வந்ததான்னு கேட்டேன். பல்லாவரத்துல ஒரு தகவல் எனக்கு வந்தது. என்னன்னா, பிணத்தை தூக்கிட்டு போயிருக்காங்க. ஏன்னா பள்ளம் போட்டு
புதைக்கிறதுக்கு இடம் இல்லை. உடனே என்ன பண்ணாங்கன்னா, எரிக்க கூட மேடை இல்லை, என்ன பண்ண முடியும், எரிக்கிற குடும்பம் இல்லை. அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மரத்துல கட்டி தொங்க விட்டுட்டு வந்திருக்காங்க. தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து புதைச்சு, ஏன்னா பிணத்தை வீட்டுக்கு கொண்டு வர முடியாது. அதை பகிர்ந்துகிட்ட உடனே என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது, அவர் அந்த முனையில் அழுது கொண்டிருக்கிறார் என்று. மனுஷபுத்திரன் அந்த முனையில அழுது கொண்டிருக்கிறார். அவர் ஒரு மாதிரி கலங்கிட்டார் அந்த சொல்லை கேட்டு. பேரன்பு, மனம் நிறைய பேரன்பு கொண்டவர்களால் மட்டும்தான் கவிதை எழுத முடியும். அடிக்கடி ஒரு கேள்வி கேட்கிறார்கள், அவருடைய கவிதையில் காமம் இருக்கிறதே, காமம் இருக்கிறது. ஒரு பெரிய சிரமங்க அது. ஒரு செக்ஸ் கதை எழுதுகின்றவனுக்கும் ஒரு தேர்ந்த ஒரு சிற்பத்தை வடிக்கின்ற ஒரு ஸ்தபதி போல ஒரு கவிதையிலே காமத்தை எழுதுகின்றவனுக்கும் வித்தியாசம் உண்டு. காமம் என்பது செக்ஸ் கதை எழுதுகின்றவனுடைய எழுத்து கிடையாது. நான் உருது கவிதையை படிக்கின்றவள், உருது மொழியோடு நான் வசிக்கின்றவள். ஒருத்தன் ஒரு கவிதையில் இப்படி சொல்றான் பாருங்க, இது யார் இந்த பூக்களுக்குள் இருந்து சிரித்துக் கொண்டிருப்பது? நாம் எல்லோரும் பூக்கள் சிரிப்பதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோமே தவிர பூக்களுக்குள் சிரித்துக் கொண்டிருப்பது யார் என்று கேட்கிறான் அந்த கவிஞன். அதை சந்தித்து விட்ட இந்த வசந்த காலம் தன் நிலையை இழந்து தடுமாறுகிறது. இந்த நதி எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது தெரியுமா? காதலனை சந்திப்பதற்காக ஓடுவாளோ அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது. திரும்பவும் கேட்கிற அந்த பாட்டை. அவன் அப்படி சொல்லலைங்க. ஒரு காதலனை சந்திக்க ஓடுகின்ற காதலியை போல் அந்த நதி ஓடவில்லையா, காதலனை சந்தித்து விட்டு திரும்புகின்ற பெண்ணை போல் ஓடுகிறதா. அந்த துள்ளல் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இல்ல, அதை வெக்கம் அல்ல, இது வரைக்கும் ஓடி வரல போல, அது வெக்கம் அல்ல, அது வேறு. அது எழுதிட்டு கடைசியா அவன் முத்தாய்ப்பா வச்ச அந்த கவிஞன், நான் இந்த மலையில் இருந்து பார்க்கிறேன், இதுதான் காமம். இந்த மலையில் இருந்து பார்க்கிறேன், இந்த பூமியின் மீது வானம் கவிழ்ந்திருக்கிறது, இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கலவியை நான் பார்த்ததே இல்லை என்று எழுதினான். இதைவிட காமத்தை எப்படி எழுதிவிட முடியும்? பூமியின் மீது வானம் கவிழ்ந்திருக்கிறது. அவன் சொல்றான், ये आसमां झुक रहा है जमीन पर, ऐसे मिलन देख रहा हूं यहीं पर. இந்த காட்சி, இந்த கலவியை நான் இங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு கவிஞன் எழுதினான். நமக்கு மரபு இல்லை. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான உடல் தொடர்பான ஒரு அன்பை, ஒரு இச்சையை அல்லது ஒரு கலவியை சொல்லுவதற்கோ அதை கேட்பதற்குமான மரபு நமக்கு ஏன் இல்லாமல் போனது என்று தெரியவில்லை. சங்க இலக்கியங்கள் அதை சொல்கின்றன, காப்பியங்கள் அதை சொல்லி இருக்கின்றன. உரையாசிரியர்கள் தான் வழிகெடுத்தார்கள் என்று நான் சொல்ல முடியும். அவர்கள் தான் தவறு இழைத்திருக்க வேண்டும். மிக அற்புதமாக காமத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தமிழ் மரபுதான் நம்முடைய மரபு. இல்லை என்றால் திருவள்ளுவன் காமத்தை எழுதியிருக்க மாட்டான். காமத்து பாலை எழுதக்கூடிய திருவள்ளுவனை போய் கேள்வி கேளுங்கள், ஏன் அவன் காமத்தை எழுதினான் என்று. யார் சொன்னது? அவர் துறவி இல்லையான்னு சொல்லி அபிலாஷ் கேட்கிறார். இல்ல, சில கவிதைகள் நம்முடைய மனதை ரொம்ப நெருக்கமாக கவர்கின்றன. நான் ஒரு இன்னொரு 2-3 நிமிஷம் தான் பேசுவேன். ஏன்னா கவிதை என்பது அது அனுபவம் தான். சில பேர் அழகாக வாசிப்பார்கள், அப்போ அழகா இருக்கும். இங்க மேடையில நின்று அதை வாசிச்சோம்னா நாம வாசிச்சா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு எனக்கு. 2-3 பேர் இங்க வாசிக்கும் போது நாம நல்லா வாசிச்சோமே, இவங்க நான் சுமாரா பண்றாங்களேன்னு தோணுச்சு. அவர் வேற நாக்க கடிச்சுக்கிட்டே 4 வாட்டி சொல்லிட்டு அதை படிச்சுக்கிட்டே வேற இருந்தாரு. அதாவது நான் ஒண்ணு சொல்றேன், இது என் வெளி அல்ல தோழா, என் வெளி பறந்தது. கடல்ல நீந்துற மாதிரி எனக்கு கொடுக்கணும் நீங்க மேடைய. இந்த மாதிரி டியூபு கட்டி நீங்க நீச்சல் குளத்துல எல்லாம் விடக்கூடாது. நம்மள அப்படிதான் விட்டு இருக்கிறீங்க நீங்க. எனக்கு கல்யாண்ஜி ஞாபகம் வருகிறார். கல்யாண்ஜி சொல்லுவார், அதோ என் நண்பன் வருகிறான், அவன்தான் இறந்து விட்டானே, அப்படி நினைக்காமல் இருந்தால் சிறிது நேரத்திற்கு அவனே வந்திருப்பான். இதுதாங்க மனதை ஏதோ ஒன்று செய்யக்கூடிய ஒரு புள்ளியில் நீங்கள் பல கவிதைகளில் நின்றிருக்கிறீர்கள். மனுஷபுத்திரன் அவர்களே, நீங்கள் அடிக்கடி தற்கொலையை பற்றி நிறைய கவிதைகள், நிறைய இந்த தனிமை பற்றிய கவிதைகள்,
நிறைய பாலியல் புரிதல்களுக்கான முயற்சிகளை பற்றிய கவிதைகள். உங்கள் கவிதையில் ரௌத்ரம் இருக்கிறது, நக்கல் இருக்கிறது, நையாண்டி இருக்கிறது, ரௌத்ரம் இருக்கிறது. இதையெல்லாம் நான் பார்க்கிறேன். எனக்கு ரொம்ப பிடித்தமான என் மனதை ரொம்ப தொட்ட ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு விஷயம். ஏனென்றால் பல நேரங்கள் இங்கே யாரோ சொன்னார்கள், இதற்கு முன்னால் நான் வர்மாதான் என்று நினைக்கிறேன், என் தகப்பனை நான் புரிந்து கொள்ளவே இல்லை. இந்த கவிதையை படித்ததற்கு பின்னால் என் தகப்பனை நான் வேறு விதமாக நான் பார்க்கிறேன், என் தகப்பன் மீது நான் காதல் கொள்ள தொடங்கினேன் என்பது ஒரு பெரிய ஒரு வாக்குமூலமாக நான் கருதுகிறேன். ஒரு இலக்கியம் அதைத்தான் செய்ய முடியும். ஒரு இலக்கியத்தினுடைய மிக உன்னதமான நோக்கம் அதை தவிர்த்து வேறு எதுவும் இருந்துவிட முடியாது என்று நான் நினைக்கிறேன். என்னை வேறொரு தளத்திற்கு அழைத்து செல்வது, கண்டிப்பா சொல்றேங்க, என் வாழ்க்கையில் ஒன்று நிகழ்வதற்கு வாய்ப்பே கிடையாது என்று நான் முடிவு செய்த ஒரு கணம் எது என்றால் இந்த ஒரு கவிதை பாருங்க. இதை நாம் இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு நாம சொல்லணும். பல நேரங்களில் நாம் சொல்ல மறுக்கிறோம். அப்படி சொல்லப்பட வேண்டிய ஒரு கவிதையை நான் இங்கே வாசிக்கிறேன். இந்த ஆண்டின் தற்கொலை புள்ளி விவரங்களில் தனியாக தற்கொலை செய்து கொள்பவர்களுக்கு நிகராக கூட்டாக தற்கொலை செய்து கொள்பவரின் எண்ணிக்கையும் அதிகரித்திருப்பது காண கிடைக்கிறது. ஜோடியாக தற்கொலை செய்து கொள்பவர்கள், குடும்பமாக தற்கொலை செய்து கொள்பவர்கள், ஒரு வழிபாட்டு குழுவாக தற்கொலை செய்து கொள்பவர்கள், 2 சிநேகிதிகள் தற்கொலை செய்து கொள்வதை கூட நிறைய படித்து விட்டோம். புள்ளி விவரங்களில் தனி மனிதர்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கான காரணங்களையும் கூட்டு தற்கொலைகளின் காரணங்களையும் மிக எளிதாக பிரித்து விடுகிறார்கள். கவனமா கேளுங்க. தனியாக இறப்பவர்கள் அந்தரங்க நெருக்கடியாலும், கூட்டாக இறப்பவர்கள் சமூக நெருக்கடியாலும் இறக்கிறார்கள் என்று இந்த சமூகம் நமக்கு சொல்லி தந்துருது. அது அப்படி இல்லையா? என்னுடைய பிரச்சனை அதல்ல. மாறாக 2 பேர் தற்கொலை செய்து கொள்ளும் போது அவர்களில் யார் அந்த முடிவை வழி நடத்துகிறார்கள் என்பதே. இதுதான் ஒரு கவிஞனுடைய வேலை. ஒரு எழுத்தாளனுக்கு ஏன் மரியாதை? ஒரு சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய சிரமங்கள், சங்கடங்கள் நடக்கின்ற பொழுது எழுத்தாளர்கள் எல்லாம் கொந்தளித்து எனக்கு இந்த விருது வேண்டாம் என்று திரும்பி கொடுத்தார்களே, ஏன் அவர்கள் அப்படி செய்தார்கள் என்றால், என்னால் இந்த சமூகத்திற்கு ஒரு நன்மை நடக்கக்கூடும் என்று நீ எனக்கு தந்தாயே, இதோ அந்த நன்மை நடக்கவில்லை, இந்த தகுதி எனக்கு வேண்டாம் என்று திருப்பி கொடுத்த அது மிகப்பெரிய ஒரு கலகம் தான், அது ஒரு புரட்சி தான். அது அடுத்த கட்டத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறார் பாருங்க. இந்த விசாரணை, அவருடைய கவிதைகளில் இந்த விசாரணை எனக்கு பிடித்திருக்கிறது. 2 பேர் சாவுக்கு ஆயத்தமாகும் போது இருவரில் யாரோ ஒருவர் தான் அதற்கான வழிநடத்தும் பொறுப்பை எடுத்துக்கொண்டிருக்க கூடும். முக்கியமான விஷயம் இல்லையா? இருவரில் ஒருவர் இறப்பது குறித்த சந்தேகங்களை கொண்டவராகவும், இறப்பதற்கு பயப்படுகிறவராகவும், அல்லது உண்மையில் அந்த முடிவை நிறைவேற்றப்படாது என்று நம்பியவராகவும், கடைசி கணத்தில் ஒரு அற்புதம் நிகழ்ந்து வாழ்க்கைக்கு திரும்பி விடுவோம் என்று நம்புவராகவும் இருக்கக்கூடும். ஆனால் இன்னொரு நபர் ஒரு தூக்கு தண்டனை நிறைவேற்றுபவன் போல உறுதிமிக்கவராக இருந்திருக்க வேண்டும். இதாங்க மனநிலை. அவர் தன்னுடன் இறக்க வேண்டியவரை தந்திரமாக தற்கொலை களத்திற்கு வழி நடத்தி செல்கிறார். அது ஒரு விடுதலை என்று இன்னொருவரை நம்ப வைக்கிறார். இன்னொரு நபர் தன் முடிவில் இருந்து பின்வாங்கி விடாமல் கடுமையாக கண்காணிக்கிறார். பல சமயங்களில் தன்னுடன் இறக்க வேண்டியவரின் இறப்பை உறுதி செய்துவிட்டே அவர் இறந்து போகிறார். குடும்பங்களாக தற்கொலை செய்து கொண்டவர்களில் இறந்த குழந்தைகளின் வயது 8, 13, 17 என பலமுறை படித்திருக்கிறேன். கவிதை இப்படி முடியுது பாருங்க. இது எப்படி நிகழ்ந்திருக்க முடியும் என்பதை ஓரளவு நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இறந்தவர்களில் ஒருவர் சமரசமற்று நிறைவேற்றுபவராக இருந்திருக்கிறார். கடுமையான மேற்பார்வையாளனாக இருந்திருக்கிறார். யாரும் இன்னொரு முடிவை எடுத்து விடாமல் அவர்கள் இறுதி வரை அவர்களை கொண்டு செலுத்தி இருக்கிறார். தனியாக இறப்பதற்கு பயப்படுகிற ஒருவன் தன்னுடன் இறப்பதற்கு யாரையாவது அழைத்து செல்கிறான். ஒருவேளை அவர் ஒரு அரசனாக இருந்திருந்தால் யுத்த களங்களை நோக்கி தன் மக்களை அழைத்து செல்பவனாக இருந்திருப்பான். இப்படி சொல்லி முடிக்கிறாருங்க அந்த கவிதை. ஒரு கண்விழிப்புங்க. அந்த சிலையை வடிச்சிட்டு
கடைசியா கண்ணை திறப்பாங்கம்பாங்கல்ல, அந்த மாதிரி வாசிப்பாளனுக்கு கண் திறத்தல் என்பது சாத்தியமாகின்ற களம். அற்புதமான, ரொம்ப எடை அதிகம் இருக்கக்கூடிய கவிதைகள் நிறைய இதுல. அதனாலதான் நீங்க நிர்பந்திக்கவே முடியாது இந்த கவிதை தொகுப்பை முழுமையாக படித்து விட்டு தான் வந்து பேச வேண்டும் என்று. சில நேரங்கள்ல அது ரொம்ப கொடுமைங்க. அது ஒரு நாவல் அப்படி படிச்சுடலாம், அறகுறையா படிச்சுட்டு நாவலை பேச முடியாதுங்க. சிறுகதை தொகுப்புகளையும் கூட அறகுறையா பேசிடலாம். ஒரு கவிதை எப்படி முடியும்? இந்த மனுஷங்கிட்ட நான் பார்த்த ரொம்ப வியப்பான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒன்னு சொல்றேங்க. இவருடைய கவிதைகளுக்கு தூண்டுகோல் எது தெரியுமா? அவருடைய கால்கள். அவருடைய கால்கள் அவருடைய எழுத்தை செலுத்துகின்றன. பல நேரங்களில் அவருடைய அந்த தனிமை இருக்கு இல்லையா, அது அவரை செலுத்துகிறது. யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு வேக்யூம், ஒரு வெற்றிடம். அந்த வெற்றிடம் சில மனிதருக்கு சில சூழல்களால் வாய்க்கப்பெறும். அது வரம். பல பேர் அதை சாபமாக்கிக் கொள்கிறார்கள், சில பேர் அதை வரமாக்கிக் கொள்கிறார்கள். பாருங்க, ஒரு கதை மனுஷபுத்திரனை தெரிஞ்சுக்கணுமாப்பா? இதான் பக்கம் 152. உதவ வரும் ஒரு கரத்தை நான் கீழே விழும்போது பதட்டத்துடன் பற்றி தூக்கும் ஒரு கரத்தை அவ்வளவு மூர்க்கமாக நான் தட்டி இருக்க வேண்டாமோ? மனுஷன் கீழே விழும்பொழுது அப்படி தூக்கி பிடிச்சிருக்கு ஒரு கரம், அது அவ்வளோ ரௌத்ரமா தட்டி கழிச்சிருக்கார். அப்புறமா யோசிக்கிறார், அதை நான் தட்டி கழித்திருக்க வேண்டாமோ? உதவ வரும் ஒரு கரத்தை நான் கீழே விழும்போது பதட்டத்துடன் பற்றி தூக்கும் ஒரு கரத்தை அவ்வளவு மூர்க்கமாக நான் தட்டி இருக்க வேண்டாமோ? நான் பயப்படுகிறேன். அன்பின் கரங்கள் என் பலவீனங்களை காட்டி கொடுத்து விடுமோ என்று. மேலும் அந்த கரங்கள் என்னை தீண்டும் முதல் கணத்திலேயே நான் மனமுடைந்து அழத் தொடங்கி விடுவேன் என்று நான் பயப்படுகிறேன். நான் கீழே விழும்போது ஒரு பழுத்த இலை விழுவது போல நான் விழுவதுதான் இயற்கை என்பது போல அவ்வளவு தனியாக விழ விரும்புகிறேன். அப்போது கொஞ்சம் சுய நிந்தனையுடன் கூடிய தன்னம்பிக்கையுடன் இருக்கிறேன். என்ன ஒரு பயணங்க இது! அவருடைய இயற்கையோ அல்லது யாரோ செய்த சில முன்னெச்சரிக்கை இல்லாத ஏதோ ஒரு குற்றத்தாலோ தன் கால்களை நகர்த்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய உள்குரல். நீங்க அந்த மழை கவிதையில பாருங்க, நான் ரொம்ப நினைச்சேங்க, தோழா என்று தோழன் என்று தான் அழைப்பேன். நான் ரொம்ப நினைச்சேன். சில பேர் தான் அப்படி நெருங்கி வருகிறார்கள் எழுத்துக்களின் மூலமாக, அந்த சிந்தனையின் மூலமாக. மற்றவர்கள் எல்லாம் வெறும் அறிமுகம் செய்யக்கூடியவர்கள் தான், தெரிந்தவர்கள் தான், அவ்வளவு அறிந்தவர்கள் தான், யாரும் நெருக்கமானவர்கள் கிடையாது. மழை வெள்ளத்துல ஒருத்தன் தற்கொலை பண்றான். ஒரு கவிதருக்கு படிச்சு பாருங்க அந்த அனுபவம். மழை வெள்ளம் வந்திருக்கு, ஒருத்தன் அந்த மழை வெள்ளம் வீட்டுக்குள்ள வந்த போது ஃபேன்ல ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிட்டானா. அதை பத்தி ஒரு கவிதை எழுதியிருக்காரு. ரொம்ப விசாரணையான கவிதை அது. அந்த கவிதை என்ன தெரியுமா சொல்கிறது? உன்னுடைய சூழல் எவ்வளவு தாழ்ந்து இருந்தாலும் கூட உன் பக்கத்தில் ஏதேனும் ஒரு அபய குரல் கேட்டால் உடனடியாக நீ அதற்குத்தான் பதிலளிக்க வேண்டுமே தவிர உன் சுய நிந்தனையோடு நீ வாழ்ந்து விடலாகாது, இறந்து விடலாகாது என்கின்ற அந்த மனிதனுடைய அந்த கடுமை இருக்கு இல்லையா, அதை நான் அந்த கவிதையில் நான் பார்த்தேன். மிஞ்சிய மழை என்ற ஒரு 4 வரி நறுக்குன்னு எழுதினர். இந்த நகரத்தில் எத்தனை பேர் இங்க சென்னை வாசிகள் என்று தெரியாது, சென்னை வாசிகளாக இருந்தாலும் எத்தனை பேர் அதனால் பாதிக்கப்பட்டீர்கள் என்று எனக்கு தெரியாது. நான் பார்த்தேன், என் தங்கையின் வீட்டை கண்கூடாக பார்த்தேன். 10 ஆண்டு கால உழைப்பு ஒன்றும் இல்லாமல் போனது. என் தங்கை என்னிடத்தில் ஒன்றே ஒன்று கேட்டாள், இழந்தது எல்லாம் சம்பாதித்து விடலாம் மச்சு. சொன்னபோது சொன்னாள், அப்பா சின்ன வயசுலேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இப்போ 9th ஸ்டாண்டர்ட் வரைக்குமான என் குழந்தையினுடைய ஃபோட்டோ ஒட்டுன ஐடி கார்டை நான் சேர்த்து வச்சிருந்தேன். அதை எங்கன்னு போய் தேடுவேனா? இந்த நினைவுகளை எங்க? அதாவது இழந்த சொத்துக்களின் மதிப்பு எல்லாம் கணக்கிட்டு விடவே முடியாதபடிக்கான பேரிழப்பு அது. அது சொன்னார் பாருங்க. இந்த நகரத்தில் 50 லட்சம் பேர் வசிக்கிறார்கள். மிஞ்சிய மழை கவிதையின் தலைப்பு. இந்த நகரத்தில் 50 லட்சம் பேர் வசிக்கிறார்கள். இந்த மழையை இவ்வளவு பேருக்கும் பகிர்ந்து கொடுத்த பிறகும் எவ்வளவோ மழை மிஞ்சி விட்டது.
இப்படிதான் எழுத முடியும் ஒரு கவிஞனால். பேரன்பு கொண்ட ஒரு மனம். அந்த கவிதை இது. இன்னொரு ஒரு விஷயம், இந்த காதலி 100 சம்பவங்கள்னு எவ்வளோ, அதேதான் காதலி 100 சம்பவங்கள். சொல்லிடவா? போன்ல காலையில தான் சொன்னேன். என்ன தோழர் அப்படி எழுதியிருக்கிறீங்க? இல்ல பர்வீன், ஒருத்தி என்கிட்ட சொன்னா. என்ன சொன்னா? உன்னை சந்திச்சதுக்கு பிறகு என் வாழ்க்கையில 100 சம்பவங்கள் மாறிடுச்சு, 100 விஷயம் மாறிடுச்சு. அதை மட்டும்தான் கவிதையா எழுத உட்கார்ந்தேன். அந்த 100 எழுதுனா எப்படி இருக்கும்னு ஒரு ஆசை வந்தது. அதான் அந்த 100 எழுதுனேன்னு சொல்லி இருக்கிறாரு. பக்கம் 337. நீங்க வாங்கி அதை படிச்சு பாருங்க. உண்மையாவே நீங்க காதலிச்சு இருந்தீங்கன்னா இதுல ஒண்ணு கூட மிஸ் ஆகாதுங்க. 100க்கு 100 சரி. 100 மார்க், 100 to 100 அப்படியே போட்டுடலாங்க. 100 சம்பவங்களை ஒரு மனிதனுடைய மனம். அதாவது அந்த பெண்கள் நிறைய பேர் டைம் ஆயிடுச்சுன்னு போயிட்டாங்க. இருக்கிறீங்க நிறைய பேர். பெண்களுடைய மனம் எப்படி ஆண்களுக்கு புரிவதே இல்லையோ, அப்படி ஆண்களுடைய மனமும் பெண்களுக்கு புரிவதே இல்லை. அந்த புள்ளி இருக்கு இல்லையா, அந்த புரிகின்ற புள்ளியை சில வாசிப்புகள் துடைத்து எரியும் என்று நான் கருதுகிறேன். அதுல ஒரு வாசிப்பு, ஒரு விஷயம் பாரு, இதை படிச்சிருங்க. ஒண்ணு தப்பிச்சிருவீங்க, இல்லைன்னா இதானா நாம அப்படின்னு ஒரு முடிவுக்காவது வருவீங்க. எல்லோரையும் சந்திக்கிறார். இந்த 100 கருத்துக்களில் அவர் மேக்சிமம் எல்லாரையும் சந்திக்கிறார். எல்லாரும் இதை கடந்து போகவே முடியாது. நிபந்தனையற்று எப்படி ஒப்பு கொடுத்தோம் என்று திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்கிறேன். காதலிக்கிறவன் நமக்கு முன்னால இப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கிறான், நம்ம நம்புவோமா? நீ என்னை தற்கொலை பாதைக்கு அழைத்து செல்லக்கூடும் என உன் அணைப்பினூடே நான் நினைத்துக் கொள்கிறேன். இந்த சனியன்களான நினைவுகளால்தான் பெண்களுக்கு அவ்வளவு கொடுமையும் ஆண்கள் செய்கிறார்கள். இது சனியன்களான நினைவு என்று ஒரு பெண்ணாக நான் சொல்ல முடியும். ஆனால் ஒரு கவிஞராக என்னால் அதை மிக நிதர்சனமாக பார்க்க முடிகிறது, மிக நேர்மையாக பார்க்க முடிகிறது. குடித்துவிட்டு மனமுடைந்து அழுகிறேன். மலைகளில் இருந்து பள்ளத்தாக்குகளை பார்க்கின்ற பொழுது நீ அதை பார்க்க வேண்டுமே என்று ஏங்கி போகிறேன். நான் அடையும் அவமானங்கள் உனக்கு தெரியக்கூடாது என்று நினைக்கிறேன். நான் சொல்லும் பொய்களை நீ மட்டும் கண்டுபிடிக்க கூடாது என்று விரும்புகிறேன். நான் ரேண்டமா தான் படிச்சுட்டு வரேன். ரொம்ப ஊடாடா ரொம்ப ஆழமா போனோம்னா பாதை வேற விதமா மாறிடும். பாருங்க, என்னுடைய ஒரு பழைய தோழியை பற்றி உன்னிடம் ஒரு மிகையான கதையை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். எரிச்சல் அடையிறதுக்காக நம்ம பொசசிவ் ஆகணுமா? அதெல்லாம் ஆகிறது இல்லைங்கிறதும் தெரியாம சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அவ அதை உண்மை நம்பி வேற ஏதாவது முடிவு எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறது. இதானே நடக்குது. சொல்றாரு பாருங்க, இதில் காப்பாற்றி விடுகிறார், மனித மனங்களை காப்பாற்றுகிறார். நீ மிகவும் கனமாக இருந்த போதும் கூட எடையற்ற ஒன்றை பாவிப்பது போலவே உன்னை பாவிக்கிறேன். அந்த எடை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. அது அந்த மாஸ்டருக்கு தான் தெரியணும். நீ பேசிக்கொண்டிருந்த போதே தூங்கி போகிறேன். ஆனால் நீ சொன்ன எல்லாமே எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றன. வெளிச்சமான இடங்களை கண்டு கூச்சமடைகிறேன். மங்கிய வெளிச்சங்கள் பாதுகாப்பூட்டுகின்றன. அதில் ஒரு இடத்துல சொல்றார், நான் முடிக்கிறேன். ஒரு இடத்துல சொல்றார், உன்னை யாருக்காவது அறிமுகம் செய்யும் போது, எல்லாரும் செஞ்சிருப்பீங்க அதை காதலித்தவர்கள், உன்னை யாருக்காவது அறிமுகம் செய்யும் போது எப்படி செய்தாலும் அதில் ஒரு பிழை இருக்கிறது. அது யாருன்னு வெளிப்படையா சொல்ல முடியாது, ஏதோ ஒன்று சொல்லுவோம். ஆனால் கண்டிப்பா என் நண்பர் ஒருவர்கிட்ட நான் இந்த கவிதையை சொன்னேன். உடனே அந்த நண்பர் சொன்னார், இல்லை பர்வீன், அது அப்படி கிடையாது, அது போதாமைன்னு தான் இருந்திருக்கணும்னு சொன்னார். அந்த சொல் தப்பு, பிழைங்கிறது தப்பு, போதாமைன்னு சொல்லணும்னு. நான் சொன்னேன், இல்லை, போதாமைங்கிறது காதல் வயப்பட்ட சொல். பிழை என்பது சமூக காரணங்களால் ஒரு மனிதனுடைய மனத்தடை. அந்த மனத்தடையில் அவலம் எய்திய ஒரு மனிதன் தான் காதலிக்கக்கூடிய ஒருத்தியை யாரிடத்திலும் முழுமையாக வெளிப்படுத்திவிட முடியாதபடிக்கான ஒரு தவிப்பு. அந்த தவிப்பு தான் அந்த பிழை என்கின்ற ஒரு சொல்லை, இதுல ஒரு சொல் கூட மேலே கீழே போக முடியாமல் அவ்வளவு கவனமாக கையாளப்பட்டிருக்கிறது. சில கனமான கவிதைகள், என் மனதை ரொம்ப ஆழமாக பாதித்த கவிதைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். மனிதர்களுடைய வாழ்க்கை சினிமா போல இல்லைங்க, கதைகளை போல இல்லை. அது ரொம்ப அழகான காட்சிப்படுத்தக்கூடிய எதுவும் அதுல இல்லை. அதில் சில நிதர்சனங்கள் இருக்கின்றன. அந்த நிதர்சனங்கள் வலிக்கின்றது.
அந்த வலியை பதிவு செய்வதுதான் இவருடைய வேலையாக இருக்கிறது. அம்மாவின் கடைசி வார்த்தை, ஆச்சாரியிடம் செய்ய கொடுத்திருந்த தோடு, சீட்டுக்கு கட்ட வேண்டிய பணம், பார்வதியிடம் இருந்து வர வேண்டிய கடன், என் அம்மா சாவதற்கு முன்பு இவற்றை தவிர எங்களிடம் உணர்ச்சிகரமாக வேறு எதுவும் சொல்லவில்லை. பல இடங்களில் நடக்கிறது. இந்த சினிமாவில் தான் இப்படி கையை காட்டி காட்டி கையை கொடுக்கலான்னு சொல்லிட்டு கடலோர கவிதைகள், அதெல்லாம் கிடையாது. மிக நிதர்சனமாக நம்மை வெட்டி போட்டு கடந்து போகின்ற பல கவிதைகள் நிறைந்திருக்கக்கூடிய களம். சென்னையில் நிலநடுக்கம் ஏற்பட்ட பொழுது பல கவிஞர்கள், சென்னையில் பல இயற்கை அழிவுகள் ஏற்பட்ட பொழுது, சென்னையில் பல கொலைகள் ஏற்படுகின்ற பொழுது, பல விஷயங்கள் சென்னையில் நடைபெறுகின்ற பொழுதும் கூட சென்னையிலே வாழக்கூடிய பல எழுத்தாளர்கள் அதை பற்றி எந்த கவலையும் படுவதில்லை என்கின்ற ரௌத்ரம் சென்னையில் நிலநடுக்கம் உணரப்பட்டது என்கின்ற கவிதையை அவர் பதிவு செய்திருக்கிறார். சமூகத்திற்கு குரல் கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம். அவருடைய வாழ்க்கையில் யாரோ ஒருத்தங்க அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிற வரைக்கும் இவர் இந்த மாதிரியான கவிதைகள் பண்ணிக்கிட்டே இருப்பார். சோ இந்த அவையில் அந்த மாதிரியான பெண்கள் யாரேனும் இருந்தால் தயவு செய்து அவரை டிஸ்டர்ப் செய்து கொண்டே இருங்கள் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் நல்ல கவிதைகள் வருகின்றன. நமக்கு அவ்வளவுதான், நமக்கு கனியா இருக்கணும் இல்லையா? கனி நிறைய கிடைக்கிறது. அதாவது போதாத அன்புன்னு ஒரு கவிதைங்க. நான் நடுங்கி போனேங்க அந்த கவிதையை படிச்சுட்டு. எதை செய்தாலும் எவ்வளவு செய்தாலும் போதல, இந்த மாதிரி ஏன் நான் எனக்கு யாரும் செய்யற பின்னல் போட்டுக்கிட்டே ஒரு பெண் சொல்றா, இந்த மாதிரி ஏன் எனக்கு யாரும் அன்பு செலுத்துறது இல்ல, சோறு பரிமாறும் போது இந்த மாதிரி ஏன் என்னை யாரும் செய்யறது இல்ல, அப்படி சொல்லி 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 சொல்லிட்டே வரா. கடைசியா மரணப்படுக்கையில் இருக்கும்பொழுது அவளுடைய தாதி நர்ஸ் அவளை கவனிச்சுக்கிறா. அப்புறமா அவ சொல்றா, உன்னை போல் என்னை யாரும் ஏன் இது வரைக்கும் அன்பு செலுத்தியதில்லை. தன் இறந்து போன அப்பாவினுடைய அந்த படத்தை வைத்துக்கொண்டு சொல்றா, உன்னை போல் என்னை யாரும் அன்பு செலுத்தியதில்லை. எங்கே போதாமையில் பெண் நிரம்பி வழிகிறாள் என்பதனை படம் பிடித்து காட்டக்கூடிய அந்த பேரன்பு, அந்த பேரன்பும் பதட்டமும் ரௌத்ரமும் கலந்த மிக உணர்வு மிக்க மிக கனமான எடை கூடிய ஒரு விஷயங்கள், நம்மை எடை இழக்க செய்யக்கூடிய, நம் மனதை விடுதலை செய்யக்கூடிய பல கவிதைகள் இதில் இருக்கின்றன. பேசியதற்கு வாய்ப்பு